இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை தவக்காலத்தை ஆரம்பித்தோம். விபூதிப்பதன் வழியாக அதற்கடுத்த நாளாகிய நேற்றைய தினத்திலே இந்த தவக்காலத்தின் முக்கியத்துவத்தை, அழுத்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி முதல் முறையாக அறிவித்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. பாவத்தினால் சமுதாயம் மீட்கப்பட வேண்டிய இக்கட்டுக்கு உள்ளாக்கியது. எனவே அதை மீட்க வேண்டுமானால் தன்னுடைய ஒரே மகனை கடவுள் உலகிற்கு அனுப்ப வேண்டும். அவர் பாடுகள் பட்டு மீட்க வேண்டும் என்று அந்த நினைவை நமக்கு கொண்டு வந்து, எனவே முதல் நாளிலேயே நமது பாவம் கடவுளின் ஏகமகனாகிய இயேசுவுக்கு என்ன செய்தது என்பதை உணர்ந்து கொண்டு, அடுத்த நாளாகிய இன்று பாவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்கின்றது. தேவ கட்டளையை மீறுவது பாவம் என்று யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகின்றார். இந்த கட்டளையை கொடுத்தது கடவுள். எனவே கடவுளின் கட்டளையை மீறுகின்ற போது கடவுளின் விருப்பத்தை நாம் மீறுகின்றோம், கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்றோம். எனவே அந்த விதத்தில் அவரோடு உள்ள உறவு நமக்கு அருந்து விடுகிறது. எனவே தான் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? வேண்டாம். அந்த இணைந்திருக்கும் நேரம், மகிழ்ந்திருக்கும் நேரம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வில், இந்த கடவுள் நம்மை விட்டு பிரியும் நேரம் நமது பாவம். எனவே அந்த பாவத்தினால்தான் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள். இந்த நோன்பு என்பது என்ன, எப்படிப்பட்டது என்பதை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பிரிந்திருப்பது என்பது இணை சட்ட நூல் 31ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு ஆண்டவரிட்ட இறுதி கட்டளை என்று சொல்லி யோசுவாவையும் மோயிசனையும் கூடாரத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு சொல்லுவார், நீ உன் மூதாதையரோடு துஞ்சப் போகிறாய், நீ இறக்கப் போகின்றாய். இந்த மக்களோ தாங்கள் போக இருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர். என்னை விட்டுவிட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவர். இதுதான் அந்த மணமகன் தங்களுடைய தோழர்களோடு இல்லாத நேரம். எந்த நேரம்? என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் செல்கின்ற போது. அப்போது நான் என்ன செய்வேன்? இந்த பாவத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனன்று எரியும். கனன்று எரியுது என்பது, கரியை போட்டு எரிக்கின்ற போது கொஞ்சம் கூட அந்த கரி இல்லாமல் சுத்தமாக நெருப்பாக இருக்கின்ற அந்த கனன்று எரிகின்ற அந்த நேரம், கனன்று எரியும். நான் அவர்களை கைவிடுவேன், அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்து கொள்வேன். அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும். அந்நாளில் அவர்கள், நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர். அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் என் முகத்தை நான் மறைத்து கொள்வேன். இதுதான் மணமகன் அவர்களை விட்டு பிரியும் அந்த காலம். எப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தைகளால் இணை சட்ட நூலிலேயே முதல் தொடக்கத்திலேயே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு ஆழ்ந்து எண்ணி பார்க்கின்ற போது நாம் அவரை விட்டு பிரியலாமா, அவரோடு கூடவே இருக்க வேண்டுமா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதையே ஓசையா தன்னுடைய திருமுகத்தில் தன்னுடைய நூலில் இவ்வாறு எழுதுவார். அவர்களை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தை பற்றி அவரும் அங்கே தெளிவாக சொல்லுவார். ஆதலால் நான் அவர்களை விட்டு பிரிவேன், அதனால் அவர்கள் எதிரிகள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை அடித்து விடுவார்கள். எனவே இந்நாளிலாவது அறிவடைவோமாக,
ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக என்று சொல்லுகின்றார். இந்நாளில் அவரை பற்றி தெரிந்து கொண்டு நாம் அவரிடம் வர வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கின்ற நோன்பு தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஏசையா உண்மையான நோன்பு என்பது எது என்று தெளிவாக சொல்லுகின்றார். உறவுகளை சரிபடுத்திக் கொள்வது, உறவுகளை சரிபடுத்தி இழந்த உறவுகளை எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வது, அதற்கு எப்படிப்பட்ட தான தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வது, தீமைகளை தவிர்த்து நன்மைகளை செய்வதனுடையாகத்தான் நல்ல நோன்பு இருக்க முடியும். அத்தகைய நோன்பை நீங்கள் கடைபிடியுங்கள். இன்று தவக்காலத்தில் கிடைத்திருக்கின்ற முதல் வெள்ளிக்கிழமை இன்று நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் சிலுவை பாதையில் கலந்து கொண்டு பாவங்களுக்கு பரிகாரம் ஆண்டவர் நம்மோடு இல்லாததால் இருக்க வேண்டிய அந்த பேரிழப்பை உணர்ந்தவர்களாக தபத்தின் முயற்சியாக அதை செய்வதற்கு நாம் பிரஸ்நேகத்தோடு அவர்களுக்காகவும் வேண்டுவோம். ஆமென்.